மாண்பிற்குரிய +2 மாணவ செல்வங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று பாடம் தேசிய வருவாய். இதில் முதல் வரி அறிமுகத்திலே ஒரு மதிப்பெண் வினாவுக்கான விடை இருக்கிறது. ஒரு நாட்டின் டேஸ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. பொருளாதாரம். 8வது கேள்வி ஒன்வேர்டில் முதல் லைனே ஒரு மார்க். அதுக்கப்புறம் தேசிய வருவாயின் பொருள். ஒரு ஆண்டில் நிதியாண்டு ஏப்ரல் 1 மார்ச் 31 வரை உள்ள ஆண்டு. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் பணிகளின் மதிப்பே நாட்டு வருவாய் எனப்படும். இது ஒரு இலக்கணம் குறிப்பிடுகிறார். தேசிய வருவாய் என்ற கருத்தை முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் சைமன் குட்ஸ்னட்ஸ். இவர்தான் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். இவர் நோபல் பரிசு பெற்றவர். ஒரு நாட்டின் பொருளாதார நலன் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்றால், ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவை பொறுத்து அந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது என்று சைமன் குட்ஸ்னட்ஸ் குறிப்பிடுகிறார். உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருந்தால் அந்த நாட்டின் வருமானம் அதிகமாக இருக்கும். அந்த நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி குறைவாக இருந்தால் வெளிநாடுகளிலிருந்து பண்டங்களை இறக்குமதி செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் அந்த நாட்டின் ஒவ்வொரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்து அந்த நாட்டின் பொருளாதார நலன் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற கருத்தை சைமன் நெட்ஸ் குறிப்பிடுகிறார். தேசிய அடிப்படை கருத்துக்கள். தேசிய அடிப்படை கருத்துக்கள். ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி = C+I+G+X-M. இந்த 4 உள்ளடக்கியது தான் ஜிடிபி. சி நுகர்வு, ஐ முதலீடு, ஜி அரசின் பணிகள், ப்ளஸ் எக்ஸ் என்பது எக்ஸ்போர்ட்டு, மைனஸ் எம் இம்போர்ட். அது குறிப்பிடுது ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் ஜிஎன்பி, இதுக்கு 2 மார்க்கு. என்என்பி தலா வருமானம். இப்போது C+I+G+X-M+R-P மொத்த தேசிய உற்பத்தி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதில் 5 காரணிகள் இருக்குது. சி நுகர்வு, ப்ளஸ் ஐ முதலீடு, ப்ளஸ் ஜி அரசின் செலவுகள், ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்போர்ட், மைனஸ் எம் இம்போர்ட், ப்ளஸ் ஆர். ஆர் என்பது ரிசீவ்டு ஃப்ரம் அப்ராட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். பி என்பது பெய்டு, ஃபேக்டர் இன்கம் பெய்ட் டு த ஃபாரின் ரெசிடென்ட்ஸ். பெய்டுனா நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பண்டங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை. அந்த நிலத்துக்கான வாரம், உழைப்புக்கான கூலி, முதலுக்கான வட்டியெல்லாம் செலுத்தப்பட வேண்டும். ரிசீவிங் அண்டு பேயிங். நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மைனஸ் தேய்மானம். தேய்மானம் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற முதலீட்டு கருவிகள் தேய்மானம் அடையலாம், பழுதாகி போகலாம் அல்லது பயனற்று போகலாம். ஜிடிபியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பை கழித்துவிட்டால் கிடைப்பது என்டிபி ஆகும், நிகர உள்நாட்டு உற்பத்தி. இது 2 மார்க் கேள்வியில் கேட்பாங்க. நிகர தேசிய உற்பத்தி. என்என்பி =ஜிஎன்பி மைனஸ் தேய்மான கழிவு. ஜிஎன்பியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு, முதலீட்டு சொத்தின் மாற்று கழிவு ஆகியவற்றை கழித்த பின்
கிடைப்பது நிகர தேசிய உற்பத்தி ஆகும். இப்போ 22, 23 கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஜிஎன்பி கணக்கிடும் சூத்திரத்தை எழுதுக. ஜிஎன்பி ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானம். 23வது என்என்பிக்கும் என்டிபிக்கும் உள்ள வேறுபாடு யாது கேட்டிருக்காங்க. இதில் எளிதாக மார்க் எடுக்கலாம். தேசிய வருவாய் கணக்கிடுவதில் இருமுறை கணக்கீடு பிரச்சனைக்கு தீர்வு காண்க அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறையின் உள்ளீடாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரே பொருள் இருமுறை அல்லது பல முறை கணக்கில் வர வாய்ப்புள்ளது. இதற்கு இருமுறை கணக்கிடுதல் என்று பெயர். இதற்கான விளக்கத்தை உற்பத்தி முறையில் எடுத்துக்காட்டுடன் விளக்க உள்ளேன். தனிநபர் வருமானத்திற்கும் செலவிடக்கூடிய வருமானத்திற்கும் உள்ள வித்தியாசம். தனிநபர் வருமானம், செலவிடக்கூடிய வருமானம். செலவிடக்கூடிய வருமானம் என்பது ஒரு தனிநபர் வருமானத்திலிருந்து நேர்முக வரிகளை கழித்தால் கிடைப்பது செலவிடக்கூடிய வருமானமாகும். தனிநபர் வருமானம், அதிலே 25வது கேள்விக்கான பதிலும் இருக்குது. இதில் 3 மார்க் கேள்வியும் இருக்குது, ஒரு 2 மார்க் கேள்வி 25வது கேள்விக்கான பதிலும் இருக்குது. ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கும் வினாவிடை கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு டிஃபைன் நேஷ்னல் இன்கம். ரைட் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஜிஎன்பி. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் என்என்பி அண்ட் என்டிபி? What do you mean by the term personal income? தலா வருமானம் என்றால் என்ன? Define GDP deflator. மொத்த தேசிய உற்பத்தி. இது ஏற்கனவே இந்த ஃபார்முலா தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மொத்த தேசிய உற்பத்திக்கான ஃபார்முலா சூத்திரத்தை கூறுக. C plus I plus G plus X minus M plus R minus P. R minus P தான் நிகர வருமானம் என்பது வெளிநாடுகளிலிருந்து பெற்ற காரணிகளின் வருவாய். R ரிசீவ். அதுக்கப்புறம் P என்பது வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரணிகளின் வருவாய்க்கும் இடையே உள்ள வேறுபாடு. R minus P, receiving and paying. இது ஒரு ஃபார்முலா எழுதுனா 2 மார்க் கேள்வி. தலா வருமானம் என்றால் என்ன? ஒரு நாட்டின் வருமானத்தை அந்த நாட்டு மக்கள் தொகையில் வகுத்தால் கிடைக்கும் ஈவே தலா வருமானம் அல்லது சராசரி வருமானம் எனப்படும். அதை விளக்கம் படத்திலே பார்த்தாலே உனக்கு விடை எளிதாக புரிந்துவிடும். ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு இதுக்கான விடை. இப்போ தலா வருமானம் அதிகரிக்க அந்த நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுக்குமாடி, நல்ல ஏசி போன்ற வசதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். நேஷனல் இன்கம் மேட் இன் இந்தியா. தேசிய வருவாய் அளவிடும் முறைகள் 3 இருக்குது. உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல், வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறை மற்றும் செலவு முறை. இதில் தனித்தனியாகவும் செலவு முறை என்றால் என்ன 3 முறையில் கேட்பாங்க. 3த்தையும் கேட்டு ஒரு 5 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வரும். ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு 3ம் சமமாக இருக்கணும். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். 3 மெத்தடும் ஃபாலோ பண்ணாலும் 3 மெத்தடிலும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். அதற்கான விடையும் விளக்கமும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியில் பாருங்கள், செலவு முறை. அதை மட்டும் அந்த ஃபார்முலா மட்டும் அந்த எழுதுனீங்கன்னா அதுக்கு தனியாக 2 மார்க் கிடைக்கும். உற்பத்தி முறை முதலாக என்ன பார்க்குறோம், நம்ம
உற்பத்தி முறையை பார்க்க இருக்கிறோம். நாட்டு வருமானத்தை உற்பத்தி முறையில் அளவிடுதல். உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவதாகும். இம்முறை சரக்கு முறை என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் விவசாயம், தொழில், வணிகம் போன்ற துறைகளில் உற்பத்தியின் நோக்கமே தேசிய உற்பத்தி ஆகும். விவசாயம், தொழில், பணிகள் துறை 3 துறைகளிலிருந்தும் ஒரு ஆண்டு, அதான் நிதியாண்டு, ஏப்ரல் 1லிருந்து மார்ச் 31 வரை உள்ள ஆண்டு. இதில் இருமுறை கணக்கிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு துறையின் வெளியீடு மற்றொரு துறையின் உள்ளீடாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரே பொருள் இருமுறை அல்லது பல முறை கணக்கில் வர வாய்ப்புள்ளது. இதற்கு இருமுறை கணக்கிடல் என்று பெயர். இதனை தவிர்க்க இறுதி பொருட்களின் மதிப்பையோ அல்லது ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட்ட மதிப்பு கூட்டலையோ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக இதற்கான எடுத்துக்காட்டு கொடுக்குறோம் பாருங்க. இது எடுத்துக்காட்டு இறுதி உற்பத்திக்கு எந்த ஒரு பொருள் மூலப்பொருளாகவோ அல்லது இடைநிலை பொருளாகவோ இருந்தால் அப்பொருளின் உற்பத்தியை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறுதி பொருள் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு பயன்படக்கூடிய இடைநிலை பொருள் பால். இது பாருங்க, இப்போ மில்க் மேன், இப்போ பால் என்பது ஒரு இடைநிலை பொருள். அந்த பொருள் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பால்காரனுடைய வெளியீடு 50 ரூபா. அது இன்டர்மீடியேட்னா அதுக்கான இடைநிலை பொருள் எதுவும் செய்யலாமல் பூஜ்ஜியமாக இருக்குது. அப்போ வேல்யூ ஆடட் மதிப்பு கூட்டுதல் 50. ரெண்டாவது அந்த ஐஸ்கிரீம் கம்பெனிக்காரன் வாங்கி இந்த பால் என்ன பண்ணுறாங்க, அந்த பால் இடைநிலை பண்டம். பால் எங்கே வந்துடுது, ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வரும்பொழுது பால் ஒரு இடைநிலை பண்டமாக இருக்கிறது. 80 - 50 = 30. அதுக்கப்புறம் 80 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஐஸ்கிரீம் எங்கே வருது, ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, 150 ரூபாய்க்கு அது இறுதிநிலை பண்டமாக நுகர்வோர்களுக்கு விற்கப்படுகிறது. ஐஸ்கிரீம் என்பது ஒரு இறுதிநிலை பண்டம். எங்கே வரும்போது, ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட வரும்போது அது இறுதிநிலை பண்டம் நுகர்வோருக்கு பயன்பாட்டை தருகிறது. அப்போது அதன் விலை எவ்வளவு, 150. 150ல் -80 போச்சுன்னா 70. மதிப்பு கூட்டுதல் பாருங்கள், 50, 30, 70. 150 தான் நாட்டு வருமானத்துக்கு கணக்கெடுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மதிப்பு கூட்டுதல் மட்டும்தான் எடுத்துக்கணும். இந்த இடைநிலை, இதுக்கு ஒரு வேல்யூ ஆஃப் அவுட்புட் 50, 80, 180 = 280. அது தவறு, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 150 தான் இறுதிநிலை பண்டத்தின் விலையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது மதிப்பு கூட்டல் விலையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியானது. இது இருமுறை கணக்கெடுதலுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, நியூஸ் பையிங். புதுசாக ஒன்று வாங்கினா தான் அது நாட்டு வருமானத்தில் சேரும். செகண்ட் ஹேண்டு வாங்கினா அது நாட்டு வருமானத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அது இருமுறை கணக்கெடுத்தலுக்கு அது அமைந்துவிடும். அது தவறான கணக்கீட்டுக்கு சென்றுவிடும். இந்த அட்டவணையும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ க்ரீன் டிக் அடிச்சிருந்தால் அதுதான் மதிப்பு கூட்டுதல் அல்லது இறுதிநிலை பண்டம். அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும். இந்த வேல்யூ ஆஃப் அவுட்புட் 280 தவறானது. இறுதிநிலை பண்டம் இங்கே வருது, நுகர்வோர்கிட்ட வரும்போது அது மதிப்பு கூட்டல். பால் என்பது இடைநிலை பொருள். இப்போ விவசாயத்தில் எத்தனை பொருட்கள் கணக்கில் எடுத்திருக்காங்க நாட்டு வருமானத்துக்கு, 64 பயிர்கள். மொத்த உற்பத்தி மதிப்பை எடுத்துக்கொண்டு
விவசாயத்துறையின் மொத்த உற்பத்தியின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. இப்போ விவசாயத்துக்கு அடிப்படையாக அமைவது பருவமழை. மழையால் என்ன வருது, நம்மளுக்கு சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இப்போ விவசாய பணிகள் துரிதமாக நடைபெறுகிறது. உணவுக்கான வழிவகைகள் செய்யப்படுவது விவசாயம்தான். இப்போ நவீன முறையில் அறுவடை செய்யப்படுகிறது. கதிர் முற்றிய பிறகு பயன்பாட்டுக்கு வருகிறது. மக்காச்சோளம், நெல் அரிசியாக மாறுகிறது. இறுதிநிலை பண்டமாக நுகர்வோருக்கு கிடைக்கிறது. பசி நோயை போக்கக்கூடிய மருத்துவர் உள்ளவர்கள்தான். உணவு தானியங்கள். விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய கால்நடைகள் சந்தோஷமாக இருக்குது. அதனுடைய கழிவுகள் விவசாயத்துக்கு பயன்படுத்த வைக்கோலை தான் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்குது. நம்ம கொடுப்பதெல்லாம் உயர்வான பால். நமக்கு விவசாயத்துறைக்கு விவசாயியின் நண்பனாக கால்நடைகள் செயல்படுகிறது. மாட்டுப்பொங்கல் இவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அப்புறம் விவசாயம் சார்ந்த பொருட்களிலிருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆரஞ்சு ஜூஸு, இது மாதிரி மேங்கோ ஜூஸ், இதெல்லாம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்புறம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் நாட்டு வருமானம் அதிகரிக்கிறது. இப்போ பால் பண்ணை ஒரு நல்ல வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடியது. ஒரு பெண்மணி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ற பாடலை பாடிக்கொண்டு சந்தோஷமாக டிராக்டர் ஓட்டி சென்று கொண்டிருக்கிறார். இதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டிஸ், சிரமங்கள், நாட்டு வருமானம் கணக்கிடுவதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, மாற்று செலுத்தல்கள், தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிரமம், பணம் செலுத்தப்படாத சேவைகள், சட்டவிரோத நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் மூலதன லாபம், புள்ளி விவர சிக்கல். இப்போது இது 5 மார்க் கேள்வியில் கேட்குறாங்க. இந்த தலைப்பை மட்டும் ஆங்கில பிரிவு மாணவர்கள் தமிழ் பிரிவு மாணவர்களும் நன்றாக படித்து கொள்ளலாம். இப்போது பணம் செலுத்தப்படாத துறை ஒன்று இருக்குது. இந்தியாவில் அதிகமாக பெண்கள் வீட்டிலேயே அதிக வேலை செய்கின்றனர். உணவு தயாரித்தல், தையல் வேலை செய்கிறாங்க, துவைத்தல், சுத்தம் செய்தல், குழந்தைகளை வளர்த்தல். அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் கிடையாது. அவங்களுடைய வருமானம் நட்பு, பாசம், அன்பு, மரியாதை போன்றவற்றை மட்டும் என்ன பண்ணுறாங்க, பெறக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. இது தேசிய உற்பத்தியில் சேர்க்கப்படுவதில்லை. தேசிய உற்பத்தியில் என்ன பண்ண வேண்டியதில்லை, இவருடைய செயல்கள் எல்லாம் சேர்க்கப்படவில்லை. பணம் செலுத்தப்படாத சேவைகள். ஒரு பெண்மணி குழந்தை பராமரிப்பு, வேலைக்கு செல்ல வேண்டும், வீடை தூய்மை பண்ண வேண்டும், மார்க்கெட்டுக்கு போய்ட்டு காய்கறிகளை வாங்கிக்கொள்ள வர வேண்டும். இவ்வளோ பணிகளை எதுக்காக செய்கிறாங்க, நட்பு, பாசம், அன்பு, மரியாதை போன்ற பணத்தால் மதிப்பிட முடியாத காரணங்களுக்காக வேலை செய்கிறார்கள். இவர்களுடைய பணிக்கு தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படவில்லை. ஊதியமும் கொடுக்கப்படாத அன்பெய்ட் சர்வீஸ், ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு. சுய நுகர்வு உற்பத்தி செய்தல். சுய நுகர்வுக்கு இது 2 மார்க்கில் கேட்குறாங்க. தேசிய வருவாய் கணக்கீட்டு சுய நுகர்வு எவ்வாறு சிரமத்தை தருகிறது? விவசாயிகள் தங்களின் சுய நுகர்விற்காக உற்பத்தியில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கின்றனர். சந்தையில் விற்பனை செய்யாமல் ஒதுக்கிய உற்பத்தி தேசிய வருமானத்தில் சேர்க்கப்படாத என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்படுகிறது. சேர்க்கப்பட்டதா,
சேர்க்கப்படாது. அவர்களுக்கு தேவையான ஒரு 12 மூட்டை நெல்லை அவர்கள் சுய நுகர்வுக்காக வகிச்சிருப்பாங்க. அது தேசிய வருமான கணக்கீட்டில் வராது. அப்போ துல்லியமான தேசிய வருவாய் கணக்கீடு செய்ய முடியாது. இப்போது என்ன வருகிறது? தை திருநாள், உழவர் திருநாள், இயற்கை வழிபாடு, சூரிய வழிபாடு நடக்க இருக்கிறது. அப்புறம் கரும்பு, இனிப்பான கரும்பு, அப்புறம் ஜல்லிக்கட்டு, இந்த காளைகள் தயாராக இருக்கிறது. அப்புறம் இந்த இயற்கை எழில், அப்புறம் பீச் போக வேண்டியதான். மாணவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.